வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். இன்றைக்கி நம்ம பதிவில் கடகராசிக்காரர்களுக்கான விஸ்வவசு வருஷத்துடைய வைகாசி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். பொதுவாக அந்த கடகராசிக்காரர்கள் அப்படின்னாலே ஒரு இரக்க மனம் கொண்டவர்கள். ஒருத்தவங்க கஷ்டப்படுறவங்க பார்க்கலையே ஒரு உதவணும், அவங்க கஷ்டத்தை பங்கெடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உடையவர்கள் அப்படின்னா இந்த கடகராசிக்காரர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மற்றவங்கள்ட்டேருந்து தனக்கு வர வேண்டிய பணம் அப்படின்றது தாமதமாக வருது அப்படின்றதுக்காக உள்ளுக்குள்ளே என்ன தான் வருத்தப்பட்டாலும், ஆனால் இவங்க மூலியமாக மற்றவங்களுக்கு தர வேண்டிய பணம் அப்படின்றது தாமதிக்காமல் உடனுக்குடன் கொடுத்துருவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மற்றவங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்தவர்கள் அப்படின்னா இந்த கடகராசிக்காரர்கள் தான். ஏன்னா இவங்க ராசி அதிபதி சந்திரனாக வரக்கூடியனால மற்ற ஒரு தாயுள்ளம் இரக்க மனம் அப்படின்றது இயற்கையாகவே இவங்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த வைகாசி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான ரிஷப ராசியில் பயணிக்கக்கூடிய காலம்தான் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய கால அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வரக்கூடிய மே மாதம் 15ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலம் பார்த்திங்கன்னா வைகாசி மாதம். இதை மலையாளத்தில் சூரியன் ரிஷப ராசியில் பயணிக்கக்கூடிய காலம் அப்படின்றனால இதை ரிஷப மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுதான் நம்ம சேனலுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. அதாவது என்னென்னா, ஒவ்வொரு மாத பதிவின் போதும் நம்ம சேனலில் இந்த மாதத்தில் நிச்சயமாக யாரெல்லாம் கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகளில் சிக்கியிருப்பாங்க அப்படின்றத ஒரு என்னுடைய சுய ஆராய்ச்சியில் சில குறிப்பிட்ட தேதிகளை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பதிவோட எண்டில் அந்த தேதிகளை சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருந்தீங்க அப்படின்னு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் இந்த வைகாசி மாதம் உங்கள் ராசியிலேயே செவ்வாய், உங்கள் ராசிக்கு 5க்கும் 10க்கும் அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியிலேயே ஒரு நீச நிலையில் இருக்கார். ஸோ இது நல்லதா கெட்டதா அப்படின்றத ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேதுவும் 8ஆம் இடத்துல ராகுவும் இருக்கக்கூடியது கொஞ்சம் ஒரு நல்ல பலன் இல்லை அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியான குரு உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் 12ஆம் இடத்துல இருக்கார். ஸோ இதை எல்லாத்தையும் கூட்டி கழித்து ஸோ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இந்த செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கக்கூடியனால செவ்வாய் அப்படின்றது எதுலேயும் ஒரு அவசரம், ஒரு ஸ்பீடு, ஒரு வேகம். ஸோ அப்போது அந்த நிதானம் அப்படின்றது கொஞ்சம் உங்களுக்கு குறையும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அவசரத்தையும் கொஞ்சம் வேகத்தையும் ஸ்பீடையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியில் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த ராசிக்காரர்களாக இருப்பீங்க. இதில் பூச நட்சத்திரம் அப்படின்றது கொஞ்சம் சனியுடைய நட்சத்திரமாக வரக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஆனால் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் உங்கள் ராசியிலேயே பயணிக்கக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. நிதானத்தை கடைப்பிடிக்கிறது மூலிமா உங்களுக்கு வரக்கூடிய சில நஷ்டங்களை, இழப்புகளை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அதுதான் இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதாரம் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் தனஸ்தானாதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான ரிஷப ராசியில் பயணிக்கக்கூடிய காரணத்தினால தனம் அப்படின்றது லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால நிச்சயமாக வருமானம் அப்படின்றது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, நேரடியாக வாடிக்கையாளர்களோட தொடர்பு உள்ள துறைகளில் பணிபுரியுறீங்க அப்படின்னா நிச்சயமாக கஸ்டமர்ஸ் எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் வாடிக்கையாளர்கள்ட்ட கொஞ்சம் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகுவும் அந்த 8ஆம் இடத்தை உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயும் பார்க்கறது அப்படின்றது ஒரு நல்ல சூழ்நிலையில் பொதுவாக கோபத்தையும் ஒரு பிடிவாதத்தையும் குறைச்சிக்கிறது அப்படின்றது நல்லது. பொதுவாக இந்த புனர்பூசம் பூசத்தில் பிறந்தவங்களாம் கோபம் அப்படின்றது இவங்கள்ட்ட வராது. இருந்தாலும் உங்களுடைய கோச்சாரம் அப்படின்றது கொஞ்சம் சரியில்லை. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய தொழில் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்கள் 10ஆம் இடத்து அதிபதி பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலேயே பயணிக்கிறாரு. ஆனால் கொஞ்சம் நீச நிலையில் இருக்கிறது அப்படின்றது நிர்வாகம் சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முடிவெடுக்கையில் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க. நிச்சயமாக உங்களுடைய முடிவுகள் அப்படின்றது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக மனைவி, குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களோட ரொம்பவே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பொதுவாக அந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ அவங்களோட லைஃப் பார்ட்னரோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வரதான் செய்யும்.
ஆனால் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் ஒரு உச்ச நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் நிச்சயம் ஒற்றுமை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளும் உங்களுக்கு சப்போர்ட்டடாக இருப்பாங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்ததிபதி உங்கள் ராசியிலேயே பயணிக்கிறாரு. ஸோ பிள்ளைகள் ஆரோக்கியம் அப்படின்றது சிறப்பாக இருக்கும். இதுதான் நீங்கள் ஒரு புதுமண தம்பதிகளாக இருந்து குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால குரு பலன் இல்லை. இருந்தாலும் 5ஆம் இடத்த அதிபதி உங்கள் ராசியில் இருக்கார், ஆனால் நீச நிலையில் இருக்கார். அதனால் இந்த மாதம் கொஞ்சம் குழந்தை பாக்கியத்திற்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான். இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அமையலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்குது குழந்தை பாக்கியத்துக்கு. ஆனால் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகம் பலம் அப்படின்றது சிறப்பு இருக்கணும். அடுத்ததாக மாணவர்களுடைய கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்த அதிபதி பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல ஒரு உச்ச நிலையில் இருக்கார். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு வாக்குஸ்தான அதிபதி லாபஸ்தானத்தில் புதனோட சேர்ந்து இருக்கிறது அப்படின்றது கல்விக்கு ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை. நிச்சயமாக படிப்பு நல்லா படிப்பீங்க, மார்க் நல்ல ஒரு மதிப்பெண்கள் எடுப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக அந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தான் கல்வி அறிவு அப்படின்றத காட்டிலும் அனுபவ அறிவை சிறப்பாக வளர்த்துக்கக்கூடியவங்க. நிச்சயமாக அனுபவங்கள் இவங்கள்ட்ட படிப்புனால் கிடைச்ச நாலேஜ் அப்படின்றத காட்டிலும் அனுபவ ரீதியாக கிடைச்ச நாலேஜ் அப்படின்றது அதிகமாக இருக்கும். அடுத்ததாக இந்த ராசியை சேர்ந்த வயதானவர்கள் கொஞ்சம் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசியில் 5ஆம் இடத்த அதிபதி செவ்வாய் ஒரு நீச நிலையில் இருக்கார். அப்படின்றப்போ மனதளவில் உங்களுடைய தைரியம் அப்படின்றது கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். வாக்கிய பஞ்சாங்கத்தோட அடிப்படையில் சனி அதே இடத்துல இருந்து சனியும் ராகுவும் ஒரு கிரக யுத்தத்தில் இருக்கிறது. அதை இந்த செவ்வாயும் பார்க்கிறது அப்படின்றனால மனது அப்படின்றது கொஞ்சம் தைரியம் குறையும். உடல் ஆரோக்கியம் அப்படின்றப்போ கால் சார்ந்த பிரச்சனை, காலில் இடுப்பு முழங்கால் சார்ந்த பிரச்சனை, முழங்கால் கீழே பாதம், ஸோ முழங்கால்லேருந்து முழங்காலுக்கு கீழ் உட்பட்ட பகுதிகளில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகுவும் அந்த ராகுவை செவ்வாய் பார்க்கிறதும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கங்க. உங்கள் மனசை தைரியமாகவும் கொஞ்சம் அழகாகவும் வச்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும். மனசு தைரியமாக இருக்கும் பட்சத்தில் ஆரோக்கியம் அப்படின்றது சிறப்பாக இருக்கும். சரி, இப்போது கடைசியாக சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்கிறேன். ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதாவது ஜனவரி மாதம் 12, 13, மார்ச் மாதம் 11, 12, 13, மே மாதம் 12, 13, ஜூலை மாதம் 13, 14, 15, செப்டம்பர் மாதம் 15, 16, நவம்பர் மாதம் 13, 14, 15. இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்க. ஒரு பேச்சில் நிதானம் தேவை. பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு கடன் சார்ந்த பிரச்சனை, இல்லை மன அழுத்தம், மனம் சார்ந்த ஒரு பிரச்சனை, ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்து நீங்கள் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணினீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு கமெண்ட் தெரிவிங்க, எந்த மாதிரி உங்கள் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண அப்படின்றத. அதே மாதிரி உங்கள் பிறந்த தேதி நேரத்தை குறிப்பிட்டு உங்கள் ராசி நட்சத்திரத்தையும் குறிப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி நண்பர்களே, இதுவரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கான இந்த வைகாசி மாத பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம்.